அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. அரியராட்சி அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், நீங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவள் பொன்பொருளை அள்ளி தருபவள். ஐயனிடம் முனியப்ப சுவாமி ஐயனிடம் கையேந்துங்கள், அவன் அவளை என்று சொல்லுவதில்லை. தெய்வமாக வந்து காத்து நிற்பவன் ஐயனிடம் முனியப்ப சாமி ஐயனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. வணங்கி வரும் பக்தருக்கு வாழ்வு வருபவள், வந்த வினை போக்கினவே அருள் செய்பவள். வணங்கி வரும் பக்தருக்கு வாழ்வு தருபவள், வந்த வினை போக்கினவே அருள் செய்பவள். கண்கண்ட தெய்வமாக காட்சி தருபவள், கண்கண்ட தெய்வமாக காட்சி தருபவள். நம் அனைவரையும் காத்து மேகி ரட்சிப்பவள். அரியனாட்சி அம்மனிடம், அரியனாட்சி அம்மனிடம் கையேந்துங்கள், அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. அனைவரையும் காத்து வருபவன் ஐயனிடம் முனியப்ப சுவாமி ஐயனிடம், ஐயனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், நீங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொருளை அள்ளி தருபவன். அம்மனிடம் அரியனாட்சி அம்மனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை, அவள் இல்லை என்று சொல்லுவதில்லை. சேதுபதி சீமையிலே தேடு கண்டு எடுத்ததங்கும் மாது இந்த ராணி பெற்று எங்கள் மன்னர் முத்துராமலிங்கம், எங்கள் மன்னர் முத்துராமலிங்கம். தேவர் மகன் போல ஒரு வரி, தேவர் மகன் போல ஒரு வரி, தேடினாலும் காணும் இது வரி. தேவர் மகன் போல ஒரு வரி, தேடினாலும் காணும் இது வரி. மூவர் மூலம் மாணிக்கம் தானது செல்லமா, எங்கள் முத்துராமலிங்க தேவர் என்று சொல்லமா, சொல்லமா நீயும் முத்துராமலிங்க தேவர் என்று சொல்லமா, சொல்லமா. தேவர் மகன் போல ஒரு வரி, தேடினாலும் காணும் இது வரி. கோடி 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 மக்களும் வந்து தேவரி கோயில் கட்டி
மாட்டுக்கு கோடி 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 மக்களும் மதிக்க தேவரி கோயில் கட்டி கும்பிட்டு மாட்டுக்கு ஓடி வாடு தேவன் சமாதிக்கு ஓடி வாடு தேவன் சமாதிக்கு செல்லமா தேவர் மகன் உள்ளத்திலே வாழும் தெய்வம் அடி சொல்லமா சொல்லமா நீயும் உள்ளத்திலே வாழும் தெய்வம் அடி சொல்லமா சொல்லமா தேவர் மகன் போல ஒரு வரி தேடினாலும் காணும் இது வரி அரும்புகள் ஆயிரம் எடுத்து தேவருக்கு ஆசையுடன் பாடலை தொடுத்து அரும்புகள் ஆயிரம் எடுத்து தேவருக்கு ஆசையுடன் பாடலை கொடுத்து தரணிகள் பெயர் விளங்குது செல்லமா தரணிகள் பெயர் விளங்குது செல்லமா நீயும் தைரியமா எல்லோர் இடத்திலும் சொல்லமா சொல்லமா நீயும் தைரியமா எல்லோர் இடத்திலும் சொல்லமா சொல்லமா தேவர் மகன் போல ஒரு வரி தேடினாலும் காணும் இது வரி பொங்கி வரும் தேவர் மகன் பெயரி ஓட்டும் பசு பொன்மகன் பாடலி பொங்கி வரும் தேவர் மகன் பெயரி சாத்தைக்கதை சண்முகவேல் என்று சொல்லுமா சாத்தைக்கதை சண்முகவேல் என்று சொல்லுமா நீயும் தைரியமா இன்னொரு இடத்திலும் சொல்லுமா சொல்லமா நீயும் தைரியமா இன்னொரு இடத்திலும் சொல்லமா சொல்லமா தேவர் மகன் போல ஒரு வரி தேடினாலும் காணை மீது வரி ஒவ்வொரு குலம் அடிக்கத்தானடி சொல்லமா முத்துராமன் லிங்கத்தை வந்து சொல்லமா சொல்லமா நீயும் முத்துராமன் லிங்கத்தை வந்து சொல்லமா நம்மளுடைய காவல் தெய்வம் அரியநாச்சி மேல் பாடியதற்காக நமது கிராமத்தைச் சேர்ந்த என் ராமு அன்பன் அவர்கள் சார்பாக 501 ரூபாய் அன்பு சொல்லார்கள். மேலும் அம்மன் மேல் பாட சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இடையிலே அரியநாச்சாமி மேலையும் முனியப்ப சுவாமி மேலையும் கண்டிப்பாக இடையிலே நிறைய பாடல் பாடுகிறேன் என்று நம்ம தெரிவித்துள்ளேன். ஹலோ, கோமலி வந்துட்டேன், கூத்தாட வந்துட்டேன், கூடியிருக்கிற உங்களுக்கு வணக்கம் தந்துட்டேன். கோமலி வந்துட்டேன், கூத்தாட வந்துட்டேன், கூடியிருக்கிற உங்களுக்கு வணக்கம் தந்துட்டேன். சிறு துணை மாட்டி சிந்தனையாலே சுட்டி சொல்லி பாட்டு பாடி ஆட்டமாடு கூடியிருக்கிற உங்களுக்கு வணக்கம் தந்துட்டேன். கூடியிருக்கிற உங்களுக்கு வணக்கம் தந்துட்டேன். ரப்பப்பா 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 படிக்கட்டும் படிக்கட்டும் குடிச்சுக்குமானம் போடட்டும் குட்டிக்கிழமன் சேரட்டும் பூண்டகசம் போகட்டும் இலக்கிற்கு நம்மளாலே எங்கள் வாழ்வு கிடையாது. கூடியிருக்கிற உங்களுக்கு வணக்கம் தந்துட்டேன். ரப்பப்பா 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 அரசை பற்றி தெரியாது, அதில் யாரும் கிடையாது. வேணுங்க கோமலி வந்துட்டேன், கூத்தாட வந்துட்டேன், கூடியிருக்கிற உங்களுக்கு வணக்கம் தந்துட்டேன். வணக்கம் தந்துட்டேன், தந்துட்டேன் தந்துட்டேன். அன்பு சார்ந்த நாடக கலா ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும், மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும், திண்டுக்கல் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும், காரைக்குடி நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் மற்றும் சிறந்த ஒரு
நாடக அமைப்பாளர், உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை, உங்களில் ஒருவர். உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பன்னார் முதுகுலத்தூர் கிடாத்திற்கை சேர்ந்த எம்பி முருகன் பிகாம் டிகோ அவருடைய கல்வி சார்பாக உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இனிமே எங்கிட்ட இருக்கா சொனக்கம். நாடகத்தை சுறுசுறுப்பா வேகமா நல்லபடியா ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காசு கொடுக்கறது நீங்க, வேலைக்கு வந்திருக்கிறது நாங்க. அதனால வந்திருக்க அனைத்து நடிகரையுமே நல்லபடியா நடிக்கக்கூடிய வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அதை விட்டு காசை கொடுத்து விட்டு எனக்கு என்ன மட்டமல்லாக படுத்து கடந்து விட்டு அப்புறம் காலையில சொல்றது எங்க அப்பா நேத்து நாடகம் சூப்பர். இது மாதிரி ஒரு நாடகத்தை எந்த ஊர்லயும் பார்க்கல. நாடகம் கதம்ப நாடகம் நல்லா இருந்துச்சு, நான் தான் தூங்கிட்டேன். தூங்கிட்டு கனவுல பார்த்திருப்பாரு போல இருக்கு. அந்த கதையா இருக்கக்கூடாது. ஏன்னா வந்திருக்க நடிகர்லாம் சாதாரண ஆளு கிடையாது. தமிழகத்தின் தலை சிறந்த கலைஞர்கள் வந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு 3 மணி நேரம் உங்களை சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கவும் வந்திருக்க அனைத்து கலைஞர்களும் வந்திருக்கிறோம். இன்னைக்கு வந்து எத்தனையோ நீங்க நாடகம் பார்த்திருக்கலாம். ஒரு வள்ளியர் நாடகம் பார்த்திருப்பீங்க, ஹரிச்சந்திர நாடகம் பண்ண பார்த்திருப்பீங்க, வீரபாண்டிய கட்டம் நாடகம் பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நடக்கிற நாடகம் என்ன நாடகம்? அருமையான கதம்ப காமிக்கு ஒரு நிகழ்ச்சி நாடகம். உங்களை சிரிக்க வைக்கவும் சிந்திக்க வைக்கக்கூடிய நாடகம். அதுல இன்னைக்கு வந்திருக்கிறது எத்தனை பப்புன்னு? 3 பப்புன்னு. எல்லா நாடகத்திலயும் ஒரு பப்புன்னு ஒரு டான்ஸ் தான் வருவாங்க. இன்னைக்கு நம்ம ஊருக்காகவே ஸ்பெஷலா 3 பப்புன்னு 3 டான்ஸ். இன்னைக்கு நாங்க தான் ராஜவாட்டு, நாங்க தான் நாரதரு, நாங்க தான் எல்லாமே. அதனால ஒரு 3 மணி நேரம் உங்களை சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்க வந்திருக்கிறோம். அதனால இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்கணும். அதான் முக்கியமான விஷயம். கூட்டம் நல்ல கூட்டம், அப்பா அருமையான கூட்டம், சூப்பர் கூட்டம். இந்த கூட்டம் போதுமையா? இருக்கிற கூட்டம் இப்படியே இருந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். யாரும் எந்திரிச்சு மட்டும் அவங்க வீட்டுக்கு போயிடாதீங்க. அப்படி போயிட்டீங்கன்னா ஒத்தையில கத்துறதுக்கு எங்களுக்கு பயமா இருக்கும். அதுக்காகத்தான் சொல்ல வரேன். இந்த நாடகத்தை நல்லபடியா ரசிக்கிறதுக்கு வந்திருக்கின்ற குறிப்பா தாய்மார்கள் கூட்டம். அதனால தாய்மார்களுக்கு முதல்ல வணக்கம் சொல்லணும். அத்தா வணக்கத்தை மகராசிகளா தாய்மார்களே வணக்கம். என்ன வணக்கம் உட்கார்ந்து சிரிக்கிறியே? சரி வணக்கம் சொன்ன வணக்கம் சொல்லுங்க. அவங்களுக்கு மைக்கில் இல்ல, மைக் இருக்கு. மகராசி அந்த வணக்கம் சொல்லிட்டு இப்படி வணக்கம் சொல்லி சிரிச்ச முகமா சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் நல்லா இருக்கும் ஒரு நாடகம். நீங்க சிரிக்கிற பாத்தீங்களா மகனே, எப்படி சிரிப்ப மாதிரியா அப்படி சிரிக்கணும். ஒரு சில ஊர்கள் எல்லாம் ஆத்தமார்கள்லாம் சிரிக்கிறதே கிடையாது. வீட்டுல அவங்க புருஷன் அடிச்சா எப்படி முறைச்சு பாக்குறது அதே மாதிரி இந்த முறைக்கிற அப்படி முகம் அப்படியே கொலகாரனை பாக்குற மாதிரி என்னை பாப்பாங்க. இதை விட ஒரு சில ஊர்களில் தாய்மார்கள் என்ன தெரியுமா? நாடகத்தை ரசிக்கிற கிடையாது, வட்டமா உட்காந்துட்டு வெறும் புறணி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி புறணி பேச தெரியுமா? பெட்டிக்கார முருகன் எந்த பாட்டும் பாடுறாரு, பப்புனுக்கார என்னத்தையும் பேசுற அப்படின்னு வட்டம் உட்காந்துட்டு ஆரம்பிக்க எப்படி ஆரம்பிக்க? அடிய இருளாயி என்னடி சங்காயி இந்த கமரா இருக்கால அவன் செகுட்டு சுப்பிரமணிய தள்ளிட்டு போயிட்டாளி. அடி சண்டாளத்தானவே நடிச்சாம 1 மணிக்கு டப்பு 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 டப்புன்னு போறாங்களாம்லடி. அம்மனத்தை கண்டான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சுறாங்க. நான் கேட்கிறேன், யார் யாரை கூட்டிட்டு போன நமக்கு என்ன, யார் யாரை தள்ளிட்டு போன நமக்கு என்ன? முதல்ல உங்க புருஷன் வேற யாரையும் கூட்டி போகாம இருந்தா அதை மட்டும் கொள்ளார பாத்துங்க. இந்தியாவின் வருங்கால தூண்கள் இளைஞர்கள் உட்கார்ந்துருக்காங்க. அவரியா இளைஞர்களுக்கு முதல்ல வணக்கம் சொல்ல. இளைஞர்களுக்கு வணக்கம் பங்காளிலா அப்படி சொல்லி தங்க குட்டியலாம். இந்த விட்ட எல்லாருமே ஆள் பாசியா அவங்கள வச்சுதான் ஓட்டணும். உண்மையிலேயே ஏன் இளைஞர்களுக்கு முக்கியமா வணக்கம் சொல்றேன்? துவண்டு கிடக்கக்கூடிய நம்ம நாட செங்குத்தா தூக்கி நிறுத்தக்கூடிய இளைஞர் பட்டாளங்கள். எதை நிறுத்துறான நிறுத்தலே பிள்ளைய டோல் கட்டு மாதிரி பிள்ளைய நிறுத்தல நேரத்தில் நிறுத்திடுவாங்க. இந்த வயசுல குறிப்பிட்ட கால வரைக்கும் தான் நல்ல நேரம். அதனால இந்த வயசுல சிரிச்சு சந்தோஷமா இருங்க, சரியா? ஒரு ஆம்பளைக்கு குறிப்பிட்ட காலம் தான் நல்ல நேரம். இப்ப எல்லா ஆண்கள் கூட உட்காந்துருக்க எல்லாரும் தெரிஞ்சுங்க, ஒரு ஆம்பளைக்கு எப்ப நல்ல நேரம் முடிய போகுது தெரியுமா? மணமேடையில மாப்பிள்ளையும் பொண்ணு உட்கார்ந்து இருப்பாங்க. ஐயர் தாலி எடுத்து கொடுப்பார். ஐயர் இல்லைன்னா பெரியவங்க தாலி எடுத்து கொடுப்பாங்க மாப்பிள்ளை கையில. மாப்பிள்ளை கையில தாலியை கொடுக்கும் போது என்ன சொல்லுவா தெரியுமா? மாப்பிள்ளை நல்ல நேரம் முடிய போது தாலியை கட்டுப்பான்றாங்க. இவன் தாலியை கொண்டு போய் பொண்ணோட கழுத்துல கட்டிட்டான், அதோட அவனுக்கு நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு. அதோட அவன் ஆயில் கைதிதேன். உட்காருனா உட்காருன்னு, எந்திரனா எந்திரிக்கன்னு, படுனா லவக்கன்னு படுத்துறேன்.
இல்லைன்னா ஈரத்துணியை போட்டு அமைக்கிடுவாங்க. அதனால நல்லபடியா பாருங்க. இளைஞர்களுக்கு வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டேன். நாடகத்தை பாக்குற எனக்கு ஒரு விஷயம்யா, ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா வணக்கம் சொல்லணும் எனக்கும் ஆசை. ஆனா தனித்தனியா வணக்கம் சொன்னேன்னா 4 மணி 5 மணி ஆகி அப்புறம் விடிஞ்சு போயிடும். அதனால ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா வணக்கம் சொல்ல முடியாது. காலையில இருந்து வீடு வேலை சொல்லிட்டு வா. எல்லாருக்கும் மொத்தமா வணக்கம் சொல்றேன். என் வணக்கத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சீங்கன்னா, உங்க வீட்டு பிள்ளைதான் நானு. அதனால என் வணக்கத்தை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் ஜோரா ஒரு கைத்தட்டு தட்டுங்க, அதுவே சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம் ஐயா, வணக்கம் நன்றி. இந்த கைதட்டி உற்சாகப்படுத்துறீ பாருங்க, இதுவே எங்களுக்கு சந்தோஷம். செய்யக்கூடிய தொழில 8 மடங்கு 16 மடங்கு என்ன 100 மடங்கு உற்சாகத்தோட வேகமா தொழில் செய்வான். அவ்வளவுதான் வித்தியாசம். கைதட்டி உற்சாகப்படுத்தி அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. அப்புறம் இன்னொரு விஷயம், அன்பளிப்பெல்லாம் நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். உண்மையிலேயே சொல்றேன், அரியநாச்சியோட அருளால நல்ல சம்பளம் கொடுக்குறீங்க. அன்பளிப்பெல்லாம் எதிர்பார்க்க மாட்டோம். அதுக்காக நீங்களா விருப்பப்பட்டு எவ்வளவு அன்பளிப்பு கொடுத்தாலும் வாங்க மாட்டோம், சொல்ல மாட்டோம். 500 1000 2000 10000 எம்பட்டு வேணாலும் அன்பளிப்பு கொடுங்க, உங்களுக்காக நாங்க வாங்கிக்கிறோம். தாய்மார் கூட நிறைய உட்கார்ந்துருக்கீங்க, அன்பளிப்பு கொடுக்க கையில காசு இல்ல, கவலைப்படாதீங்க. தோடு முக்குத்திய கூட கலட்டி கொடுங்க, நானா வாங்கிக்கிறேன். தோடு முக்குத்தி இல்லையா, சரி கால்ல இருக்கத கலட்டி கொடுங்க. கால்ல செருப்பு வேணுமா? நான் செருப்படி கால செருப்பு தான் நடக்கு. நான் கொலுச சொன்னேன். கொலுசா செருப்புன்னு நம்ம தாத்தா சிரிக்கிறத அந்த கொடுமையை பார்த்த. செருப்பு இல்ல தான் கொலுச சொன்னேன். செருப்பா இருந்தாலும் கூட பரவாயில்ல, செருப்பை கூட கொடுங்க, செருப்பு கடை வச்சு கூட பொழைச்சுக்குருவா. ஆமா, அதுல பிளாஸ்டிக் செருப்பு கொடுத்தா உனக்கு விலைக்கு போக முடியாது. கொடுக்கறது கொடுக்குறிய சோடியா கொடுங்க, சிங்கிளா கொடுக்காதீங்க. சிங்கிளுக்கு மதிப்பு இல்ல. இனிமே சோடியா கால்ரு போட்டாத்தே நாடகமே ஆட முடியும் போல இருக்கு. அதனால இந்த நாடகத்தை நல்லபடியா பார்க்கணும், பார்க்கற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். எதையுமே நல்லா இருக்குன்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்காது நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. பொதுவா சொல்றேன், இன்னைக்கு நடக்கிற நாடகம் நல்லா இருக்கும்யா, வந்திருக்க அனைத்து நடிகருமே நல்லா போய் நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. அரியநாச்சி முனியப்ப சாமி மேல கருப்பசாமி மேல சத்தியமா சொல்றேன், இந்த நாடகம் நல்லா தான் இருக்கும். அதே வித்தியாசம் நீங்க இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கும் அப்படின்னு இழுத்துட்டு பார்த்தா அந்த நாடகம் நல்லா இருக்காது. அதே மாதிரி சொல்ல வைக்கிற விதம் எங்க கையில இருக்கு. நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில நீங்க சொல்லணும், எல்லாரும் எப்படி சொல்லணும், சே சூப்பர்யா நாடகம் அமோகமா நல்லா இருந்துச்சியா அப்படின்னு சொன்னீங்கன்னா நாடகம் நல்லா இருந்துச்சுன்னு அர்த்தம். அதே இது காலையில சே நாடகம் இருந்துச்சியா அப்படின்னீங்கன்னா நாடகம் மசுறு கூட விலங்கலை அர்த்தம். அமோகமா சூப்பரா இருந்துச்சியா அப்படின்னு சொல்ற அளவுல. ஆனா காலையில அப்படி சொல்ல மாட்டாங்க. நாடகம் சூப்பர்யா பப்புனு கிருஷ்ணகுமார் வாக்காளி பிச்சுட்டான்டா. ஏண்டா முறகட்ட நாயே, இவன் என் மையன் வேணும், நான் உனக்கு என்ன வேணும், சித்தப்பே வேணும், என்னை போய் எங்க ஒக்கால ஊழின்னு கேக்குற. ஊர்ல அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்றேன். அது உண்மைதாயா. நாடகம் நல்லா இருந்தாலும் எங்களுக்கு தான் பேச்சு, நல்லா இல்லைனாலும் எங்களுக்கு தான் பேச்சு. நாடகம் நல்லா இருந்தா எப்படி சொல்லுவாங்க, என் மையன் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க, பப்புனு சூப்பர் அப்படின்னாங்க. நாடகம் நல்லா இருந்தாலும் எங்க அக்கால இழுத்துருவாங்க. நாடகம் நல்லா இல்லைன்னு வச்சுக்க, அம்மா என்ன நாடகம் நடிக்கிறாங்க, பப்புனுக்கார பாருங்க ஒக்கா இப்படி அது வாங்க விலங்காப்பில் இருப்பேன் போல இருக்கு அப்படின்னு. நாடகம் நல்லா இல்லைனாலும் எழுவாங்க, நல்லா இருந்தாலும் எங்க அக்காலே ஆத்தால இழுப்பாங்க, நல்லா இல்லைனாலும் எங்க அக்காலே ஆத்தால இழுப்பாங்க. ஆனா இருந்தாலும் நம்ம தலையெழுத்து அப்படி இல்லை, எப்படி இருந்தாலும் மக்களை சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும், அவ்வளவு வித்தியாசம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும்ன்றதுனால எப்படி நினைச்சு என்ன செய்யறது அப்படின்னு யோசனை பண்றதால நம்முடைய தெய்வீக திருமகன் பசும்பொன் ஊனா முத்துராமலிங்க தேவர் மீது பாடல் பாடி கதையை ஆரம்பிச்சிருவான். ஆமா, அதனால பாடிடுமா. நாட்டுக்கு உழைத்தவராம் நம்ம முத்துராமலிங்கம், எங்கள் வீட்டுக்கு தெய்வமடி கண்ணமா கண்ணமா தேவர், விளையிலா சிங்கமடி பொன்னமா பொன்னமா தேவர், விளையிலா சிங்கமடி பொன்னமா பொன்னமா. நாட்டுக்கு முத்துராமலிங்கம், எங்கள் வீட்டுக்கு தெய்வமடி கண்ணமா கண்ணமா தேவர், விளையிலா சிங்கமடி பொன்னமா பொன்னமா தேவர், விளையிலா சிங்கமடி பொன்னமா பொன்னமா. தந்திர தானே ஏலேலோ, தந்திர தானே ஏலேலோ, தந்திர தானே ஏலேலோ, ஓடு தந்திர தானே ஏலேலோ. இந்திராணி பெற்ற எடுத்த இந்தியாவின் செல்வமாடி, இந்திராணி பெற்றெடுத்த
தேவர் விவேக ஞானி எடி பொன்னமா பொன்னமா தந்தனத்தாலே தந்தனத்தாலே ஏலேலோ ஏலேலோ. பருவுகளும் எந்த ரெடி பசும் பொன்னில் பிறந்தாரடி பார்ப்புகளை வெந்தரடி பசுமணிலே பிறந்தாரடி பருவுகளும் எந்த ரெடி பசும் பொன்னில் பிறந்தாரடி பண்புடனே யாவருக்கும் கண்ணமா கண்ணமா தேவர் படை வந்த தெய்வ மகன் பொன்னமா பொன்னமா தேவர் படை வந்த தெய்வ மகன் பொன்னமா பொன்னமா தந்தனத்தானே ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ ஏலேலோ தந்தனத்தானே ஏலேலோ ஓடு தந்தனத்தானே ஏலேலோ. நேதாஜி பாதையிலே நெர்வழியில் சென்றவாறு நேதாஜி பார்வையிலே நேர்வழியில் சென்றாரடி நேதாஜி பாதையிலே நெர்வழியில் சென்றவாறு மித்த மித்த மக்களுக்காய் கண்ணமா கண்ணமா தேவர் நெடுநடை உழைத்தவர் பொன்னமா பொன்னமா தேவர் நெடுநடை உழைத்தவர் பொன்னமா பொன்னமா நாட்டுக்கு 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 உழைத்தவராம் நம்ம முத்து ராமலிங்கம் வீட்டுக்கு தெய்வம் அடி கண்ணமா கண்ணமா தேவர் பிள்ளையிலா சிங்கமடி பொன்னமா பொன்னமா தேவர் பிள்ளையிலா சிங்கமடி பொன்னமா பொன்னமா. நல்லபடியா சாமியை வணங்கியாச்சு. இனிமே எடுத்த காரியம் நல்லபடியா இருக்கும். வந்திருக்க நடிகர்களை அறிமுகப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. முதல்ல அறிமுகப்படுத்திடுவோம். இந்த நாடகம் வைத்திருக்கிறார்கள், ஏன் வைத்திருக்கிறார்கள், எதற்காக வைத்திருக்காம தங்கள் தெரியப்படுத்த எந்நகரத்திலும் பொன்னரமதக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டம் அரியமங்கலம் கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர் ஸ்ரீ ராஜா கோவில் ஸ்ரீ லாட சன்னாசி மற்றும் பரிவார தெய்வங்களுமான அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் ஸ்ரீ அரியநாச்சியம்மன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஸ்ரீ கருப்பசாமி ஸ்ரீ இருளாயம்மன் திருக்கோவில் வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்கார கலையரங்கில் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் கதம்ப காமிக் எனும் நகைச்சுவை நாடகம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கின்ற நடிகை சியாமலே ஏற்கனவே தங்களுக்கெல்லாம் தெரிந்திருப்பினும் அவற்றை உரைப்பது எனது முதற்கண் கடமை. எனவே நடிப்பிசை வேந்தன் தென் நாட்டு கலைமகன் செண்டிடமெல்லாம் வெற்றி முரசு விட்டிடக்கூடிய நாடக யுவராஜா எங்க அண்ணனுக்கு அவள்கிட்ட டெம்போவா கொடுக்குறையா? எங்க அண்ணன் யார் தெரியுமா? இப்ப சொல்றேன் பாரியா. மரியாதைக்குரிய அன்புள்ளம் திண்டுக்கல் அருகே உள்ள பள்ளப்பட்டியை சேர்ந்த சுப ஆறுமுகம் அவர்கள் உங்கள் மத்தியில் நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்துண்டிருக்கிறார். ஆறுமுகம் சொன்னப்பனா அவர்கிறபடியாக நகைச்சுவை வேந்தன் நகைச்சுவை பொக்கிஷம் உங்கள் அனைவரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்க காத்து கொண்டிருக்கிறார். மரியாதைக்குரிய காரைக்குடி இயலிசை நாடக சங்க செயற்குழு உறுப்பினர் அரளிக்கோட்டையைச் சேர்ந்த சக்தி முருகன் அவர்கள் உங்கள் மத்தியில் நகைச்சுவை நடிகராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அவர்களபடியாக ஹார்மோனிய கலையரசன் ஹார்மோனிய இசையரசன் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை முதுகுளத்தூர் கிடாத்திற்கை சேர்ந்த எம்பி முருகன் பிகாம் டிகோப் அவர்கள் ஹார்மோனியம் பாட்டு. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் நாடுகின்றார். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் நாடுகின்றார். அந்த மனிதன் அடைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாடுகின்றான். இறைவன் வாடுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் நாடுகின்றான். அந்த மனிதன் அடைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாடுகின்றான். இறைவன் வாடுகின்றான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் நாடுகின்றான். இந்த மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான்.
என்ன வேறாகும் இரண்டு மனிதர் சேர்ந்த போது என்ன வேறாகும் எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் உண்டாகும் எத்தனை கோவில் இருந்த போதும் இறைவன் உண்டாகும் இறைவன் உண்டாகும் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான் இந்த மனிதன் படைத்த சிலையை எல்லாம் இறைவன் வாழுகிறான் இறைவன் வாழுகிறான் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான் இந்த மனிதன் படைத்த சிலையை எல்லாம் இறைவன் வாழுகிறான் இறைவன் வாழுகிறான். அருமை 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 அருமையான பாடல் பாடியிருக்கிறார். அந்த கைதட்டி இந்த 2 பேருக்கு மட்டும் நன்றி நன்றி. ஏன் இப்படி வச்சிருக்க? ரொம்ப சந்தோஷம் சந்தோஷம். இப்ப தம்பி ஏன் இப்படி படுத்து கிடக்குற? கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார்ந்தத என்ன அந்த ஊட படுத்துக்க அவளை எழுப்பிடுக்கா அவளை எழுப்பிடுக்கா அட எழுப்பிடுக்கா அட எழுப்பிடுக்கா வந்தோனே எழுப்பிடுக்கா அனுப்பிடுக்காங்க. அவன் எழுப்பிடுக்கா பூனை புடுக்கா யானை புடுக்கான்னு கேட்டிருக்கே. எல்லாரும் உஷிப்பட சொல்லிக்கிறீங்க. எந்திரிங்க எந்திரிங்க அங்க இருந்தா எந்திரிங்க சொல்ல முடியும். பக்கத்துல இருக்கவங்கள தான் எழுப்பிட சொல்றேன். அதைத்தான் சொல்றேன். எந்திரிக்க எந்திரிக்க சொல்லுங்க எந்திரிக்க சொல்லுங்க சொல்ல முடியுமா? என்ன கொடுமையா பாருங்க. சே 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 இதுக்கு தான் சின்ன பிள்ளை சாவாசம் எதுவும் ஆகுறது இல்லை. எது சொன்னாலும் முன்ன போனா பின்ன போனா பிரச்சனை தான். வாயை திறந்தா அடைச்சு போடுறாங்க. இதுக்கு தான் இவங்களுக்கு வாயை திறக்கிறதே இல்லை. ஆய்க்கிறதுல வேலை முடிச்சிருவீங்க. ஓகே பாப்பு ஓகே. அவர் கடப்படியாக கோட்டை இது குமரன் என் மாப்பிள்ள இல்லையா கொஞ்சம் டெரர் பீஸ். மலை ஏறி போனாலும் மாமி மச்சின தயவு தேவையில்லை. அவருக்கு சொல்லணும்ல கோட்டை இது குமரல் மின்னலிட சக்கரவர்த்தி மிருதங்க சக்கரவர்த்தி சிவகாசி சரவெடிப்புகள். இவர் சொல்லினால வாத்தியாருக்கு அந்த டெரர் கொடுக்கணும்ல. அரசகுலம் டிவி ஜெயம் அவருடைய மாணவர் மேலூர் அருகே உள்ள கூத்தப்பன்பட்டியை சேர்ந்த கேபி பொன்னுமணி அவர்கள் உங்கள் மத்தியில் மிருதங்கம் தப்பி தவறா. ஹலோ ஹலோ மாப்பிள்ள பொண்ணுமணி ரவுண்டு கட்டி வாசிச்சாரியா. அருமையான வாசிப்பு வாசிப்பு. ஹலோ ஆமா அவருக்கு அடுத்தபடியாக ஓகே ஓகே
அவர்களுடைய பலவாத்திய மன்னன், பலவாத்திய மாஸ்டர், பலவாத்திய சக்கரவர்த்தி, மரியாதைக்குரிய அன்பு மாமா, மறைந்த மாமேதி, கலை பொக்கிஷம், நாடக உலகின் சிகரம், ஆல்ரவுண்ட் மாஸ்டர் சர்தார் தெய்வ திரு சர்தார் அவருடைய மாணவர், மரியாதைக்குரிய அன்பு மகன், தனிக்காட்டு ராஜா பட்டம் பெற்ற மதுரை மேலூர் அருகே உள்ள, மேலூர் தானே பக்கத்தில் இருக்கு, அதான் சொல்லணும். ஆமா, மீனாட்சிபுரம். மீனாட்சிபுரம். இந்த ரம்மு விழுந்தாத்தான் அடி விழுகுது. உங்க ரம்புக்குன்னு கை தட்டாரு கொடுமையை பாரு. மீனாட்சிபுரம் எம் சரவணகுமார் அவர்கள் ஆல் ரவுண்ட். கைதட்டி உற்சாகப்படுத்தி அனைவருக்கு மனம் நிறைந்த நன்றி. நன்றி மகனே. மகனே கைதட்ட பத்தியா, அருமையான வாசிப்பு. ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்டா மகனே, ஒளி பண்ண பிடிச்சுக்க. இப்ப எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா? மனசு வருத்தமா இருக்கு. எத்தனாவது கல்யாணம்? கல்யாணம் ஆகலையா? ஒரு தடவை கூட ஆகலையா? முருகன் மேல சத்தியமா ஆகல. கொல்ல பாக்குறேன் பாரு. ஒரு தடவை அப்படி நம்மளையா தங்கபாண்டியன் மேல சத்தியமா ஆகல. கல்யாணம் ஆகல. அவன் இத்தனை பேர் சத்தியம் பண்ணும்போது நம்பித்தானே ஆகணும். ஆனா கல்யாணம்னு பண்ண நினைச்சேன்னா சரி, தப்பி சவரி நிச்சயம் மட்டும் பண்ண போயிட்டீங்கன்னா ஜோலி முடிஞ்சு வச்சு. உனக்கு பொண்ணு கொடுக்குறவன் யோசனை ஒண்ணுமியா? ஏன் யோசனை? இந்த இதுல என்ன தோல் இருக்கு? செத்த மாட்டுத்தோல், ஆட்டுத்தோல். இந்த தோலே இந்த அடி அடிக்கிறியே, உனக்கு பொண்ணு கொடுத்தா என்ன அடி அடிப்ப? அப்படியே கல்யாணம் பண்ணி நிச்சயம் ஆனாலும் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு நாடகம் பார்க்க கூட்டு வந்துடாத. அது இப்படி முன்னாடி உட்கார்ந்து நாடகத்தை பார்த்து வச்சுக்க. என்ன ரசிக்க நீ? நல்ல சட்டை நல்லா இருக்கா, வாசிக்க நல்லா இருக்கா, நீ சொல்லுவ. அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்ல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில போயிடும். அவங்க அப்பனை போய் காலை பிடிச்சது, எப்பா இந்த மாப்பிள்ளை வேணாப்பா, இந்த தோலை எந்த போட்டு அடிக்கிறானே, என் தோல் கிடைச்சா கிழிச்சு புரியாப்பா, வேணாப்பா ஜாமின்னு இருக்க. அதுக்காகத்தான் சொல்ல வர்றேன். பொண்ணு பார்க்கணும் யோசனை நிப்பாரு. பொண்ணு மணி மட்டும் சரின்னு அவர்கள் உங்களுக்குள்ள மாமி மச்சனை எப்படி வேணாலும் இருக்கலாம். அவர்கள் எத்தனைய வார்த்தைகள் இருந்தாலும் தாயும் தனிமத்தக்கூடிய தாளம், அப்பேற்பட்ட தாளத்தை வாசி வந்திருக்கிறார் சருவிலை வட்டி மணி வண்ணன் அவர்கள். உங்கள் மத்தியில் சீன் தாளம். ஓகே, அப்புறம் சீன்ஸ் அமைப்பு, அருமையான அமைப்பு, பியூட்டிஃபுல் ஒண்டர்பல் டி அருளப்பன் நாடக சீன்ஸ் கம்பெனி நல்லா அமைத்திருக்கிறார். பியூட்டிஃபுல் மதுரை.
அப்புறம் இருக்குல்ல, அப்புறம் ஒளி ஒளி அமைப்பு, அருமையான அமைப்பு. இதைத்தான் முத தெளிவா சொல்லணும். ஒரு நாடகம் நல்லா இருக்கும்னா முக்கிய எது நல்லா இருக்கணும்? மைக் செட் நல்லா இருக்கணும். மைக் செட் நல்லா இருந்தா தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா. அது மட்டும் கிடையாது, எவ்வளவு பெரிய நடிகனா இருந்தாலும் சரி மைக் செட் நல்லா இருந்துச்சுன்னா பேர் வாங்கிடுவான். ஒன்னும் தெரியாத நடிகனா இருந்தாலும் மைக் செட் நல்லா இருந்துச்சுனாலும் பேர் வாங்கிடுவான். மைக் செட் மட்டும் சரியில்லை, எவ்வளவு பெரிய 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 கும்பாதி கொம்பனா இருந்தாலும் வர்ற மாடு கிட்டியில் அங்கனே பிடிபட்டு போகும். நல்லா அமைச்சிருக்கிறார். ஒளி ஒளி அமைப்பு, அருமையான அமைப்பு. சிறந்த முறையில் ஒளி அமைத்து உலகமெங்கும் பேரும் புகழ்பெற்று தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் படைத்தரக்கூடிய சிறந்த ஸ்தாபனம் எங்களுடைய நாடக கலை உலகின் செல்ல பிள்ளையாக திகழக்கூடிய பெருநாளி முத்து ரேடியோஸ். முத்து 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 எங்களின் சொத்து. நல்லா அமைச்சிருக்கீங்க, நன்றி. பாட்டு போடல, பெரியவங்க பழமொழி சொல்லுவாங்க, நாடறிஞ்ச பாப்பானுக்கு பூணூல் அவசியம் இல்லைன்னு. உலகம் அறிஞ்ச மைக் செட்டுக்கு விளம்பரம் தேவையில்லை. நல்லா அமைச்சிருக்கிறாரு. இத்தனை பேருமே ஆப்ரேட்டர் தானே? 2 பேர் தானா? ஆனா சிரிக்கிற சிரிப்பா பத்தியா மகனே, அப்படி சிரிச்ச மாமா இருக்கணும். ஒரு சிலர் மைக் செட்ல உட்காந்தா சிரிக்கிறதே கிடையாது. வப்பாட்டி விட்டுட்டு போனா முகர தொங்குமாரு, இப்படியே உட்காந்துருப்பாங்க. நல்லா அமைச்சிருக்கிறாரு. அதை விட பாட்டு போடுவா ஒரு சிலர், வீம்புக்குனே பாட்டு போடுவாங்க. அன்னைக்கெல்லாம் அதாவது பக்தி பாட்டு போட்டா தாய்மார்களுக்கு பிடிக்கும், பழைய பாட்டு போட்டா பெரியவங்களுக்கு பிடிக்கும். இளையராஜா இசையில நடுத்தரத்துல பாட்டு போட்டோம்னா 30 வயசு இளைஞர்களுக்கு பிடிக்கும். இந்த உட்கார்ந்துருக்கா அவர் 2K கிட்ஸ், இவங்களுக்கெல்லாம் எப்படி பாட்டு பிடிக்குது? இவங்களுக்கு எப்படி பாட்டு பிடிக்குது? தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடிகொடே, பேரா பேரா கொஞ்சம் தடியடே, தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடிகொடே, பேரா பேரா கொஞ்சம் தடியடே, தாத்தா தடிய எது கையில பொடிய மறந்துட்டே தாத்தா. இப்படி போடணும். இல்லாட்டி வேற எப்படி போடணும்? அண்ணன பாத்தியா ஒரு பக்கம் சாச்சிக்கிட்டே குண்டிய குண்டி ஆட்டுறாங்க. இது ஒரு பாட்டு நீங்களுக்கு பிடிக்குது, இது கூட பரவாயில்ல. அனுபவம் பேசுது, இது கூட பரவாயில்ல. மகனே கவனமா கேட்டுக்க, செய்யும் தொழிலே தெய்வம் இருக்கிறாங்க. எல்லா தொழிலுமே நல்ல தொழில் தாயா, கேவலப்பட்ட தொழில் எதுவுமே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், யாரும் தவறா நினைச்சுக்க வேணாம். வீடு கட்டுறதும் கொத்தனார் தான், கோயில் கட்டுறதும் கொத்தனார் தான். கொத்தனார் தொழில் மிக மிக புனிதமான தொழில். அதையும் கேவலப்படுத்துற மாதிரி பாட்டு போடுறாங்க. அது எப்படி பாட்டு போட்டுருக்காங்க? புதுசா பாட்டு எழுதுறதுக்கு அறிவு இல்லாம பழைய பாட்டை ரீமிக்ஸ் பண்றாங்க. எப்படி பாட்டு போட்டுருக்காங்க? தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்துனாரு, தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு கொத்துனாரு, கொத்துனாரு கொத்துனாரு. வேற ஒண்ணுல தம்பி, இந்த அற்புதமான தெய்வ பக்தி பாடலை பாராட்டி அன்பு சித்தப்பா கிருஷ்ணகுமார் அவர்களை வாழ்த்துக்களுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உப்புனக்கரவளே ஏத்தா, இது போய் பக்தி பாட்டா தெய்வீக பாட்டா? பக்தி பாட்டுதாப்பா இது. பக்தி பாட்டா? எப்படி பக்தி பாட்டு? நான் வேணா ஆதாரத்தோட நிரூபிச்சேன்னா ஒத்துக்கிறீங்களா? நீ ஆதாரத்தோட நிறுவி, உனக்கு என் கண்ணை ஆறுமுகத்தை வச்சு ஏதாவது செய்ய சொல்றேன். அவர் முந்தி மாதிரி எல்லாம் இப்ப செய்ய மாட்டாரு. இது செய்வாரு, சொல்லு. சரி, நான் எல்லாத்துக்குமே சொல்றேன். எல்லாம் நிரூபிச்சு நான் நிரூபிச்சிட்டேன்னா இது என்ன பக்தி பாட்டு? நீ நிரூபிச்சிட்டேன்னா மக்கள் மத்தியில இருந்து கை தட்டு வரும். இது உண்மையாலே சாமி பாட்டு தான். அது எப்படி நான் சாமி பாட்டுன்னு சொல்றேன்? கொத்தனாருக்கும் சாமிக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தப்படுத்துறேன். எப்படி சித்தப்பு? திருச்செந்தூர் எந்த மாவட்டம்? இது என்ன கொடுமையா இருக்கு? தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டம். ஆமா. அங்க முருகப்பெருமான் சூரபத்மனை என்ன பண்றாரு? குத்துனாரா? ஆமா. அதத்தான் சிம்பிளா சொன்னாரு. எப்படி போட்டாரு? தூத்துக்குடி கொத்தனாரு சூரபத்மனை தூக்கி போட்டு குத்துனாரு. இவ்வளவே கொத்தனார் ஆக்கிட்டாரா? உப்பனக்கரவளே எப்படி கொண்டாந்து சமாளிக்க பாருங்க. சமாளிக்க தெரியாதே சபைக்கு வர முடியாது. நீங்க இருக்கிறதுக்கு இன்னும் 40 வருஷம் ஓட்டி. ஆனா இது எப்பேற்பட்ட பக்தி பாட்டு தெரியுமா? குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா, குன்றக்குடி குமரையா குறைகளை தீரையா, மனமும் நல்ல குணமும் வளமும் நல்ல நலமும், சண்முகநாதன் சன்னதி கண்கண்ட நிம்மதி, சண்முகநாதன் சன்னதி கண்கண்ட நிம்மதி. தூத்துக்குடி கொத்தனாரு தூக்கி போட்டு குத்துனாரு. திமுசி வச்சு குத்திருக்காரா வீட்டுக்கு? நல்ல குத்தியாம் போல இருக்கு. போதும்டா உனக்கு ஒரு கும்பிடு. இப்ப ஒரு பாட்டு போட்டுருக்காங்க தெரியுமா? தேனிசை தென்றல் தேவாப்பா போட்ட பாட்டு. எப்படி பாட்டு தெரியுமா? கொக்காலும் 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 சேர்ந்துகிட்டு உட்கார்ந்து அடிச்சால கொக்காலும் 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 சேர்ந்துகிட்டு வர வர கோத்தாங்கம்மா கொக்கான்லாம் பாட்டு போடுவாங்க இவ்வளவு இருக்கு. என்ன பண்ண சொல்றீங்க? அதுக்கு ஒளி ஒளி அமைப்பு, அருமையான அமைப்பு. அதுக்கெல்லாம் சொன்னீங்க. இன்னொன்னு தெரியுமா?
இப்ப நீங்க படிச்ச பாட்டு வந்து வள்ளியர்மன் நாடகத்துக்கு போட்ட பாட்டு தூத்துக்குடி கொத்தனாரு. இன்னொரு பாட்டு போட்டிருக்காங்க ஹரிச்சந்திர நாடகத்துக்கு. ஆமா என்ன பாட்டு மகனே? அட ஆள் தொட்ட பூபதி நானடா, கேமர தொட்ட பூபதி நானடா. ஏலே உப்புனக்கரவளே, அடிச்சேன்னா மூக்கு தெரிச்சு போயிடும். ஆள் தொட்ட பூபதிக்கும் ஹரிச்சந்திரன் மயானத்தை காத்து பொண்டாட்டி பிள்ளைய வித்துவிட்டு மயானத்தை காக்குறதுக்கும் சம்பந்தமே இல்ல. சம்பந்தம் இருக்கு சப்பா. எப்படி சம்பந்தம்? அதாவது ஹரிச்சந்திர ஆண்டது 56 தேசம். ஆமா. திஸ் இஸ் ஆல் தோட்டம். அதாவது சுடுகாடுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அமரர் தோட்டம். ஆமா. அப்ப 56 தேசத்தை ஆண்ட ஹரிச்சந்திரன் எங்க போறாரு? சுடுகாட்டுக்கு. அதத்தே சாட்டா சொல்றாங்க, ஆள் தோட்ட பூபதி நானடா, அமரர் தோட்ட பூபதி நானடா. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. உன்னை எங்கிட்டாவது கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்த்து வச்சிருந்தேன். நல்லா இருக்கட்டும். எப்ப நலைவியா பாத்தியா? வேற மாதிரி சொல்லக்கூடாது, மைனா போயிட்டேன். அவர்களை பார்த்தீங்கன்னா அருமையான முறையில் யூடியூப் எடுத்து கொண்டிருக்கிறார் என் பங்காளி. உண்மையிலேயே நாடக கலை உலகில் அனைத்து கலைஞர்களையும் உலகமெங்கும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சில யூடியூப் எல்லாம் வந்தீங்கன்னா நான் பகிரங்கமா உடைச்சு பேசக்கூடியவன். யூடியூப்னு வருவாங்க, வந்துட்டு அந்த பப்புன் டான்ஸை மட்டும் எடுத்துட்டு அதோட போயிடுறது. அப்படி இல்லைன்னா முக்கியமான ஆளுகளை தான் எடுத்து போடுறது. எடுத்து போட்டுட்டு மிச்ச ஆளுகளையெல்லாம் யாருமே போடுறது கிடையாது. ஆனால் உண்மையிலேயே என் பங்காளி தங்கப்பாண்டியன், கண்டிலான் தங்கப்பாண்டியன் அவர்கள் தான் எந்த நாடகம் எடுத்தாலும் சரி அனைத்து கலைஞர்களையும் முறைப்பிரகாரம் யாரையுமே வெட்டி கட் பண்ணியெல்லாம் போட மாட்டார். நல்ல விஷயங்களை பூரா எடுத்து போட்டுட்டு தகாத விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்கலாம், அதில் கட் பண்ணிட்டு அப்படி எல்லா கலைஞர்களையும் உலகத்துக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களை விட்டு செல்ல பிள்ளை கண்டிலான் எம் தங்கப்பாண்டியன் யூடியூப் சேனல். ஆமா. அடுத்து என் கல்யாணத்துக்குலாம் அண்ணே வீடியோ தான். எத்தனாவது கல்யாணத்துக்கா வேலைக்கா? எத்தனாவது கல்யாணத்துக்கு? அப்படி சொன்னா யாராவது பொண்ணு தருவாங்களா சபா? ஆனா நான் மைசூர்காரர் சொல்லுவேன், பங்காளி இவன் கிடைக்கான் இழிச்சாப்பே, நீ தான் ஜாச்சி இத்தனை பேரை வச்சு சொல்றேன், எனக்கு கல்யாணம் நீ தான் போட வரணும் அர்த்தம். நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் உட்காந்து டோக்கன் வசூல் பண்ண போறேன். மைசூர் போட கூப்பிட்டு இருக்கேன்டா. அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பாடு ஏற்பாடு, அருமையான ஏற்பாடு. என்ன ஆட்டோ ஓட்டுற? எப்படி ஒரு சாப்பாடு! என்ன பரோட்டாயா? சில்லி பரோட்டா, அல்வாவது அல்வா, மைதா அல்வா, இட்லி. நல்லா கவனிச்சா சாப்பாடு ஏற்பாடு அல்வா அவ்வளவுதான். எந்த அல்வான்னு கிண்டு போது நான் பார்க்கல. சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு. அன்னம் கையிலுக்கு மனம் நிறைந்த நன்றி 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 வணக்கம் வணக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நாடக அமைப்பு, இதுதான் முக்கியம். எந்த நாடகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பல்சு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் சிறந்த நடிகர்களை கொண்டு குறித்த நேரத்தில் நடத்தி தருவார் சிறந்த ஒரு நாடக அமைப்பாளர். உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் எதிர்பார்க்கக்கூடிய கிடாத்திற்கையை சேர்ந்த எம் வி முருகன் ஹார்மோனிஸ்ட். நீ இப்ப சொல்லுங்க, சொல்லும் போது அடிக்கிறேன் பாரு. எம் வி முருகன் ஹார்மோனிஸ்ட் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நல்ல நடிகர்கள் இருந்தா தான் நாடகம் பேசுவாரு. அதனால நம்பிக்கையா கொடுக்கலாம். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவன்கிட்ட கொடுங்க. அப்புறம் நல்ல டான்ஸ் போட்டதை இழுத்துட்டு போயிடுறீங்க நீ. இன்னைக்கு நாங்கெல்லாம் வரதுனால நல்ல டான்ஸ் கூட்டு வந்திருக்கிறார். பாதுகாப்பா கூட்டு போக முடியும். அப்புறம் எல்லா பேரையும் சொல்லியாச்சு. இப்ப யார் பேரை சொல்லணும்? பொம்பளை பிள்ளை பேரை சொல்லணும். கைதட்டியா பத்தியா வந்திருக்க 3 பேருமே உனக்கு சின்னத்தா வேணும். சின்னத்தாவுக்கு கைதட்டியா பாரு, கெட்டிக்கார மனுஷி. என்னடா நல்லா இருக்க? கைதட்டினது காரணம் இருக்கே. என்ன காரணம்? அவங்க எனக்கு என்ன வேணும்? உனக்கு 3 பேருமே சின்னத்தா வேணும். சின்னத்தா வேணுமா? நான் என்ன வேணும்? அவங்களுக்கு மையம் வேணும். திடீர்னு பசிக்கும் நான் சோத்துல விஷயத்தை வச்சிருவேன்னு வந்திருக்குது. ஆடல் தாரகைகள், நாட்டிய பை கிளிகள், நாட்டிய அதுக்கள், நாட்டிய இதுக்கள், நாட்டிய எதுக்கள், தென்னை மரத்து சிட்டுகள். இங்க வந்து மைக்கில் கொஞ்ச நேரம் முட்டக்கூடிய மரியாதைக்குரிய அன்புள்ளங்கள் மனைவி எஸ் சிவகாமி அவர்கள் மற்றும் திண்டுக்கல் ஆர் சுசிலா அவர்கள், திண்டுக்கல் சங்கீதா அவர்கள் உங்கள் மத்தியில் டான்ஸ் காமிக். என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரில் ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரில் ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? அண்ணு போல நடினந்து வந்து, அண்ணு போல நடினந்து வந்து என் அருகில் வந்து நாணத்தோடு குளிர்ந்து கண்ணு தவிர்த்து நீருக்கே ஒஞ்ச கயிறு
என் உள்ளங்கால கனவு என்ன தெரியுமா தெரியுமா என்னைய விட்டாத்த வலிச்சுக்கிட்டு போகும்னு ஓட முடியாம பாடி இருக்கிறார். இப்ப பொம்பளை பிள்ளைக்கு இப்படி பாடிட்டார்ல, ஆமா இப்ப என் பேரை சொல்றேன். யார சொல்ல போறியா அம்மா சொல்லு. என் பேருக்கு எப்படி பெட்டிக்கார் பாட போறாருன்னு இப்ப பார்க்க போறோம். அரியமங்கலத்துல உங்கள் முன்பு பேசிக் கொண்டிருப்பது சென்றிடமெல்லாம் பேரு புகழ் பெற்று தனக்கென்று ஒரு வெற்றி சாம்ராஜ்யம் படைத்த அன்பு தந்தை, கலை முதுமணி பட்டம் பெற்றவர், நாடக ஆசிரியர், நம்முடைய தெய்வீக திருமகன் பசும்பன் ஊனா முத்துராமலிங்க தேவர் மீது முதலில் பாடல் கேசட் எடுத்த பெருமை எனது தந்தை எம்ஜி முனியராஜன் ராஜ நடிகர் விசாரம். அப்பேற்பட்ட தெய்வத்திரு எம்ஜி முனியராஜன் ராஜ நடிகர் அவருடைய மகன் எம் கிருஷ்ணகுமார் பவன் காமி நான் தாங்க. உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை, உங்களில் ஒருவன், உங்களை சார்ந்தவன். இன்னொரு சந்தோஷமான விஷயமா நான் வந்திருந்தாலும் இன்னொரு ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, அப்பா அவர்கள் மறைந்து இன்றோடு 68 நாட்கள் ஆகிறது. ஆமா, அதையும் கொஞ்சம் வெளிப்படுத்திக்கிறேன், எல்லாருக்கும் தெரியப்படுத்திக்கிறேன். அதனால என் பேர் கிருஷ்ணகுமார். அதனால டான்ஸுக்கு என்னைய விட்டுட்டு பண்ணியலப்பு பப்புன்னு தம்பியை தூக்குவா நீ தூக்கல. அரியமங்கலத்தை தாய்மார்கள், பெரியோர்கள், இளைஞர்கள் கை தட்டி இந்த வாரம் செத்த வரும் இப்ப தூக்கணும் இருக்கு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, கடைசி வரை யாரோ. தூக்கலாமே வாசிக்க முடியாது. ஏய் வாசிடா. டேய் உண்மையிலே இவர் சோகமா பாடி நீ கொண்டு சுடுகாட்டுல நமக்கு நினைச்சாலும் அடே வாசி தூக்கலாமே. மைனே கை குடுறா. என்ன அப்படி பரவாயில்லையே. அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு உண்மையிலேயே வாசிக்க மானத்தை காப்பாத்திட்டேன். ஏன் சித்தப்பு அவங்க உங்களை இவ்வளவு துக்கமா பாடுறாங்க, நான் வாசிப்பனா? அப்படி சொல்றேன் மகனே. சித்தப்பா சித்தப்பா யாருக்கு வாசிச்சாலும் சரி நான் வாசிச்சிருக்கேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா 1000 இருந்தாலும் நீங்க வந்து எனக்கு சித்தப்பேன். அதனாலதான் வாசிக்கலையா? வாசிக்க மாட்டேன்ல. ஆனா இன்னொன்னு, நான் உங்க பேர் சொல்லையில வாசிக்கிறதுக்கு தனி இன்ஸ்ட்ருமெண்டே வாங்கிட்டு வந்தேன். எனக்காகவே தனியா ஒரு வாத்தியம் உணர்ந்திருக்கானப்பா. ஆனா எவ்வளவு அது? எவ்வளவு? 28,500 ரூபாய். எங்கடா வாங்குனது? கொக்கால ஒளிகிற 28,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த எங்க மகனே? அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இன்னைக்கு தான் உனக்கு முதல்ல ஓபன் பண்ண போறானா? எங்க இன்னொன்னு ஸ்டெப், தமிழ்நாட்டுல எந்த பப்பும் வாசிக்க மாட்டேன். எங்க அண்ணன் சுபாருமா இருந்தாலும் வாசிக்க மாட்டேன். உங்களுக்கு மட்டும் தான் வாசிப்பேன். அப்படி சொல்றேன் என் ஜிங்க குட்டி. ஆனா அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்ன? நீங்க இப்படி நின்னுகிட்டு இருந்தா பொருந்தாது. அப்புறம் அதனால வாத்தியாரே சேர கொடுங்க. எங்க சித்தப்பாவுக்கு சேர மட்டும் எடுத்து ஒரு சேர கொடுங்க. இவ்வளவு மரியாதையா? அப்ப அந்த வாத்தியத்துக்கு அவ்வளவு பெருமை இருக்கு போல இருக்கு. என்ன நிலைமைக்கு? ஏய் எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருப்பேன். நானே இன்னைக்கு தான் பார்க்க போறேன். ஆனா இன்னொன்னு ஸ்டெப், கண்ணை மூடி இல்ல இது வேணாம், நேர கைய ரெண்டையும் தொங்க போட்டு இப்படியா? அதே ஸ்டெப். கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுமா? வாசிக்கவா? 1 2 3. அதுக்கு நான் படமதி வாசிக்கலாமடா. சித்தப்பு விட்டா கொன்றுவா போல இருக்கு. ஐயோ 28,000 ரூபாய். நீங்க வானே தெய்வ குத்தமா தெரிஞ்சேன். ஏனே ஏண்டா பிச்சு பிரிவே என்னை கால சுடுகாட்ல டிங் 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 அடிக்கிறியா? சித்தப்பு இன்னொரு விஷயம். ஏன் சித்தப்பா அதை கீழே போட்ட? அப்புறம் என்ன இப்படி வாசன கோவம் வரும்ல? அப்புறம் தானே இந்த கடையாரு சொன்னாரு, என்ன தம்பி இந்த பொருளை வாசிக்கிறதெல்லாம் பெருசு இல்ல, அசந்து மசந்து கீழே போட்டாருன்னு சொன்னேன். போட்டேன். ஏன் அதுல என்ன தப்பு இருக்கு? அப்புறம் தானே எனக்கே தெரியும். என்ன தெரியும்? இதை எவன் கீழே ஓடுறானே அவன் மாமியா வச்சிருப்பானா? என்னடே என் மானத்தை வாங்குறடா, எடுவட்டவளே மானத்தை வச்சிருக்கேன். 28,000 ரூபாய்க்கு வாங்கி வந்திருக்கான இரும்பு தளத்தை. இத போய் ஞாயிற்றுக்கிழமை சந்தையில 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு 28,000 ரூபாய். அனைத்து வெள்ளி. நீ வெள்ளி எந்த மாசம் கொடுத்துச்சுன்னு தெரியல. இருக்கட்ட எல்லா பேரும் சொல்லி முடிச்சுட்டு இப்ப இந்த நாடகத்தை தண்டளிக்கிற மாதிரி பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கணும். அரியமங்கலம் கிராம பொதுமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றி 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 வணக்கத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் வாங்க. இப்ப எவ்வளவு நேரம் வெயிட்டிங்ல இருக்கீங்க? வாங்க. ஆமா ஆமா. எங்க 6 மணி வாசிக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் எம்பி முருகன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சிறப்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்க மிருதங்க வாசிக்கூடிய மாப்பிள்ளை பொன்னுமணி அவர்களுக்கு நான் சொல்லுவேன் பொன்னாடை அணித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. எங்க ஆளுநர் வாசிக்கூடிய இப்ப அவருக்கு சொல்லு ஆளுநர் வாசிக்கூடிய மகன் சரவணகுமார் அவர்களுக்கு பொன்னாடை அணித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. மத்திய மாச
அவருக்கு அடுத்தபடியாக இங்கு தாளம் வாசிக்கூடிய மணி வண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. இங்கே உங்கள் முன் பப்பனோட அன்பு தம்பி நமது உறவுக்காரர் அன்பு தம்பி கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்துகிறார்கள். பொன்னாடை அணிவித்து அரப்பை மோதிரம் போடப்படுகிறது. கையை அளவு கொடுத்து போவேன். பணிவு கவட்ட அவர் கவட்டையில யாரா பயிரேன் பணிவு இதப்பா உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. காவல்துறை சொல்லுமா பங்காளி வாங்க அது எடுக்க போயிருக்காரு உள்ளது. மரியாதைக்குரிய கோவிலாங்குளம் காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு விழாக்குழுவின் சிறப்பாக அன்புடன் அழைக்கிறோம். இங்கு சிறந்த முறையில் ஒளிவில் அமைத்துக் கொண்டிருக்கின்ற பெருநாளி முத்தவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இபி வயர்மேன் அவர்கள் எங்கிருந்தால் முன்னடியாக மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சமையல் மாஸ்டர் அகரத்தப்பட்டி முத்துராமலிங்கம் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கண்டிலான் தங்கப்பாண்டியன் யூடியூப் சேனல் உரிமையாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இபி வயர்மேன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சிறப்பாக பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. வெயில் காலம் கொஞ்சம் கரண்ட் அமர்த்திராதனே ஒளிபெருக்கி இங்கே சிறந்த முறையில் ஒளிவில் அமைத்துக் கொண்டிருக்கின்ற பெருநாளி முத்தவர்களுக்கு பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. யூடியூப் சேனல் தம்பி மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தங்கப்பாண்டியன் யூடியூப் சேனல் கண்டிலான் தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு கிராம பொதுமக்கள் சிறப்பாக பொன்னாடை அணிந்து கௌரவப்படுத்தப்படுகிறது. உயர் திரு கோவிலாங்குளம் காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் இங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அழைக்கப்படுகிறார்கள். நான் சுத்தமா தாண்டா இருக்கேன் உப்புன கடவுளே சமையல் மாஸ்டர் சமையல் மாஸ்டர் அருமையான சமையல் அருமையா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ரொம்ப நன்றிண்ணே நல்லா அருமையா சொல்ல நல்லா முத்துராமலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை கௌரவப்படுத்தப்படுகிறது. அடேங்கப்பா ரொம்ப சந்தோஷம் இல்ல எப்பயுமே வீட்டில் முண்டை கட்டியாதான் குளிப்பேன். இனிமேலா துண்டை கட்டி குளிச்சுக்கிட்டான்னு கொடுத்துருக்குறாங்க. இன்னிலேருந்து கட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடுவான். ஒரு நாளைக்கு துண்டுக்கு போடுவா தெரியுமா? அது கோமண துணி கூட மாதிரி தான் இருக்கான். இடுப்புக்கு பத்தாது. இது நல்லா அமைச்சிருக்கிறாரு. இது நல்ல துண்டு. ஒரு நாளைக்கு இந்த நடிகர்களுக்குன்னே பிராய்லர் கூலி அமையும்டா. வெள்ளை துண்டா நல்லா அமைச்சிருக்கிறாங்க. துணி கொடுத்தால் பிணி நீங்கும் என்று சொல்வார்கள். பிணி நன்ன நோய். ஆமா, துணி கொடுத்தால் பிணி நீங்கும் என்று சொல்வார்கள். வந்திருக்கக்கூடிய அனைத்து கலைஞர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து புகழாரம் செலுத்திய ஊர் கிராம பொதுமக்கள் அனைவருக்கும், நாடக சுற்றுவட்டார ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும், விழா குழுவினர்கள் அனைவருக்கும், எங்களுடைய இசை சக்கரவர்த்திகளின் சார்பாகவும், எனது சார்பாகவும், ஒளிவுள் அமைப்பாளர் முத்துவர்கள் சார்பாகவும், தங்கப்பாண்டியன் அவர்கள் சார்பாகவும், அண்ணார் சமையல் மாஸ்டர் விடமாட்டேன் எல்லாரும் நின்று விட்டாங்கல்ல, சமையல் மாஸ்டர் அவர்கள் சார்பாகவும், இங்கே ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் கிடாத்திருக்கை முருகன் அண்ணன் சார்பாகவும், மிருதங்கம் வாசித்தும் மரியாதைக்குரிய மாப்பிள்ளை பொன்மணி சார்பாகவும், தாளம் வாசிக்கும் அண்ணன் சார்பாகவும் மற்றும் சூனாப்பான ஆறுமுகம் சார்பாகவும். அதனால நம்மளை காக்கக்கூடிய கடவுள் யாருன்னா நம்முடைய அரியநாச்சி அம்மனை பங்காளி பாடிட்டாரு. அப்படின்னு போது நம்ம கருப்பசாமி, இருளாயம்மன், முத்துமாரியம்மன், அதனால கருப்பசாமியை வணங்கிடுவோம். தர்ம முனீஸ்வரை நம்ம வணங்கிடுவோம். கருப்பசாமி தர்ம முனீஸ்வரை வணங்கிடுவோமா? கருப்பா தர்ம முனீஸ்வரையா என்கிறவருடைய ஆடி வர வேண்டும், நாடி வர வேண்டும், மக்களை காக்க ஓடி வர வேண்டும். கருப்பசாமி ஐயா மேற்கு மலையாளம் கருப்பா நீ பிறந்தது மேற்கு மலையாளம். இந்த சேதுபதி நாட்டினிலே அரியமங்கலம் கிராமத்திலே எங்கிருந்தபடியாக ஓடி வர வேண்டும், ஆடி வர வேண்டும், மக்களை காக்க நாடி வர வேண்டும் ஐயா. வெள்ள குதிரையில துள்ளி குதிச்சே
தேரி வெள்ள குதிரையில துள்ளி குதிச்சேரி சொல்லி வரம் கொடுக்க சுறுசுறுப்பா வராருவார் சொல்லி வரம் கொடுக்க சுறுசுறுப்பா வராருவார் மீச மீனு மினுங்குதி கருப்பசாமி மேனி வள வழங்குதி அவர் மீச மீனு மினுங்குதி முனீஸ்வரன் மேனி வள வழங்குதி ஆடாத பையும் கூட ஆடி வந்து செய்தி சொல்லும் ஆடாத பையும் கூட ஆடி வந்து செய்தி சொல்லும் ஓடி போறேன் என்று சொல்லி உறுதி மொழி தந்து விடும் மீச அட மீச மீச மினு மினுங்குதி முனீஸ்வரன் மேனி பல வழங்குதி மீச கருப்பசாமி மேனி பல வழங்குது வெள்ளி நல்ல புடியருவா வீரமுள்ள சிறப்பருவா வெள்ளி நல்ல புடியருவா வீரமுள்ள சிறப்பருவா சொல்லியாச்சு செருவா சொல்லுங்க மீச மின்னு மின்னுங்குதி கருப்பசாமி மேனி பல வழங்குதி மீச மின்னு மின்னுங்குதி முனீஸ்வரர் மேனி பல வழங்குதி காணிக்கையும் வந்து சேரும் காவல் தெய்வம் கருப்பசாமி காணிக்கையும் வந்து சேரு காவல் தெய்வம் கருப்பசாமி கூப்பிட்ட குரலோடி ஓடோடி வராருவார் மீச மீனு மினுங்குதி கருப்பசாமி வேணி பல வழங்குதி மீச மீனு மினுங்குதி கருப்பசாமி வேணி பல வழங்குதி மீச மீனு மினுங்குதி கருப்பசாமி வேணி பல வழங்குதி மீச மீனு மினுங்குதி முனீஸ்வரர் மேனி பல வழங்குதி சாமியை வணங்கியாச்சு. அதுக்கு அடுத்த நடவடிக்கை அடுத்தால அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி வைக்கிறேன்னா வந்த பப்புன்னு எனத்தையும் ஒன்று பேசிட்டு போனேன்ற கூடாது. சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். அப்படி இல்லைன்னா சிந்திக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும். பெரியோர்களே, தாய்மார்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருமே கை வணங்கி கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைங்க. நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொடுங்க, கெட்ட கருத்துக்களை சொல்லிக் கொடுக்காதீங்க. நம்ம தான் ஒரு சிலர் படிப்பறிவு இல்லாமல் தர்றோம். வருங்கால சந்ததிகள் உங்க குழந்தைகளாவது நல்லா படிச்சு வருங்காலத்தில் பெரிய பெரிய அதிகாரிகளாக, பெரிய பெரிய விஞ்ஞானிகளாக, குறிப்பா சொல்ல போனோம்னா நம்முடைய ராமேஸ்வரத்திலே பிறந்து மறைந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் மாதிரி பெரிய விஞ்ஞானியாகணும், நம்ம நாட்டுக்காக சேவை செய்யணும். உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களை தொட்டு வணங்கி கும்பிட்டு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய்மார் பூரா நிறைய உட்காந்துருக்கீங்க. உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். ஆண்கள் பூரா வேலைக்கு போயிருவாங்க. உங்க குழந்தைய படிக்குதுன்னு தெரிஞ்சா தயவு செய்து டிவியை பூரா அமர்த்தி போட்டுருங்க. இந்த சிறகடிக்க ஆசை பார்க்குறேன், பாண்டியர் சோர்ஸ் பார்க்குறேன், டிவி பார்க்காம என் வீட்டில் அதை தானே பார்த்து தொலைகிறாங்க. அது மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயம், பரீட்சை நெருங்குதுன்னு தெரிஞ்சா செல்போன் மட்டும் கொடுக்காதீங்க. குறிப்பா பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்க சாமியெல்லாம். அட ஏன்டா நீ வேற, நீங்க தொடர் கொண்டு மயிரை புடுங்கினது போதும், ஒரு மிஷின் கால் ஒரு போன் வந்தா போதும். என்னப்பா கொரோனா காலத்துல அந்த ஆன்லைன் மூலமா தான் செல்ல படிச்சாங்க எல்லாமே. அப்புறம் பொம்பளை பிள்ளை போன் கொடுக்காங்கன்னா அந்த கொடுமை ஏன்டா கேக்குறீங்க? அதையும் சொல்லி தொலைகிறேன். சொல்லுங்க. ஒரு மிஷின் கால் ஒரு போன் வந்தா போதும். பொம்பளை பிள்ளை எப்படி கொண்டுட்டுங்க தெரியுமா? ஆம்பளை பிள்ளை கூட கிடையாது, பொம்பளை பிள்ளை எப்படி ஆரம்பிக்கீங்க? ஹலோ மாமா, சரவணா எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. வேற எதுவும் வேணுமா உனக்கு? ஆமா மாமா. என்ன வேணும்? செல்லுல காசு இல்ல, ஒரு 500 ரூபாய் ஏத்தி விடு. அட கிறுக்கு கழுத, முதல்ல சொல்லக்கூடாதா? ஒன்னும் கவலைப்படாத, காலையில பெட்டியும் மிருதங்கத்தையும் வித்துனாலும் உனக்கு ஏத்தி விட்டுறேன். எல்லாத்தையும் வித்துட்டான்ல, அதுதானே இருக்கு மிச்சம். அந்த நக்கு நக்குறாங்க. இது முதல் ரகம். இதுவே ரெண்டாவது ரகம். அப்படி இந்த செல்போனை சைலண்ட் வைபர்னு போட்டு சத்தம் காதுகளே பேசுவாங்க பொம்பளைய. ஒண்ணும் இல்ல, இப்ப அரியமங்கலத்துல பேசுனா பெருநாளி வரைக்கும் சத்தம் கேட்கும். சத்தம் போடாதீங்க. எப்படி சத்தமா பேசுவாங்க தெரியுமா? கேட்டுக்க. இதுல பேசுற சத்தம் வெளியே கேட்டுருமா? பக்கத்து வீட்டுக்கார எவனு இருக்கானா அப்பையா தட்ட சொல்லிடுவாங்களேன்னு குருட்டு கோழி களவாணி மாதிரி திரும்பி பாக்குறது. என்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தனியா போய் செல்போன் பேசுதோ அன்னைக்கு குடும்ப குண்டிய துருக்கும்.
உனக்கு நக்கிறதுக்கு. இது முதல் ரெண்டாவது ரகம். இதுலயே என் பக்கத்து கரையில அதிர்ச்சியில பேசுறவன் அவன் எப்படி பேசுறான் தெரியுமா? ஹலோ ஐயா அவன் வீட்டுல ஒன்று செத்தான், இவன் வீட்டுல பொழைச்சானு தெரியாது. ஆனா இவன் சொன்னான் பாரு, கொரோனா காலத்துல ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. உண்மையிலே நடந்த சம்பவம். என் பிள்ளைகளுக்கு 15,000 போட்டு 30,000 ரூபாய் செல்போன் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா பள்ளிக்கூடம் திறக்கலையே, கொரோனா காலத்துல கூட்டம் இருக்கிறதுனால எங்களுக்கு நாடகம் இல்லை. நான் படுத்து தூங்கிட்டு கிடைக்க, நான் மட்டும் தனியா. என் பிள்ளை ஆன்லைன் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மதியானம் 1 மணி இருக்கும். திடீர்னு எங்க ஊர்ல ஒரு சத்தம். எப்படி சத்தம்ன்றீங்க? ஊருக்குள்ள கலவரம் வந்துருச்சாக்கம்னு தூங்குனவன் மட்டார் வந்துருச்சு. வீட்டை விட்டு வெளியே ஓடி போய் பாக்குறேன், ஒரு வயலையும் காணா. சுத்தி வாடாடுறாங்களேன்னு வீட்டை 15 சுத்தி பாக்குறேன், ஒரு வயலையும் காணா. அர்ரா புறான்றாங்களேன்னு பாக்குறேன். என் மையன் மூதேவி 2 பேரும் ப்ரீபேர் கேம் விளையாடுறாங்க. அர்ரா புறா தீ போட்டு அமுக்குடாண்டு. நான் என் பொண்டாட்டிவே அமுக்க மாட்டாம கிடைக்கும். என்னடா சிரிக்கிறேன், நீங்க அந்த ப்ரீபேர் கம்பெனி தானா? இந்த கொடுமையை பாரு. இது பரவாயில்ல, ஆனா மற்ற விஷயத்துல எப்படியா கிடையாது. ஏன் பொண்டாட்டி தங்க கொணவதி சித்தப்பு, உண்மையிலே சித்தப்பு உங்க பொண்டாட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் சித்தப்பா. சோத்த திங்கிற பிய திங்கிறடா என்ன கொக்கால ஓலி சித்தப்பு சின்னத்தால பிடிக்கும் பாரு முரகட்ட நாய். சித்தப்பா அப்படி இல்ல, அவன் லூசு போய் அவசரப்பட்டு கோரிக்கை மண்டபம் தான் கோவப்படாங்க. உங்க பொண்டாட்டி வந்து எனக்கு தெய்வம் மாதிரி. அப்படி சொல்லு. என் பொண்டாட்டி தங்க குணவதி. இன்னைக்கு அரியமங்கல் நாடகத்துக்கு வந்திருக்கேன். ஆனா ஆளு சூப்பரா இருக்கும்பா. ஏண்டையில வெட்டி இழுச்சா மகாலட்சுமி மாதிரி இருக்குன்னு சொல்ல வரேன். யார் பொண்டாட்டி யாரு சூப்பரா இருக்குன்றியா பாரு, கேரக முடிச்சவனே. ஆனா என் பொண்டாட்டி மரியாதை வேற ஒண்ணும் இல்ல. ஒரு உதாரணத்துக்கு கேட்டுங்க. இன்னைக்கு அரியமங்கல் நாடகத்துக்கு வந்திருக்கேன். காலையில நான் வீட்டுக்கு போகையில 8 மணி ஆனாலும் சரி, 9 மணி ஆனாலும் சரி, 10 மணி ஆனாலும் சரியா, நான் போகாம என் பொண்டாட்டி சாப்பிடவே மாட்டாயா. அந்த அளவுக்கு எங்க சித்தியோட வளர்ப்பியா. எங்க அத்தை அப்படி அவ்வளவு பாசம். மயித்த புடுங்கின வளர்ப்பு. நான் போய் தான்டா சோறாக்கணும். ஐயா நான் ஆக்குற வரைக்கும் இப்படி டிவியை போட்டுட்டு திறந்து விட்டுட்டேன், இப்படியே படுத்து கிடப்பா. ஆனா ஒண்ணு நல்லா செய்வா, ரசம் நல்லா வைப்பா. அது விஷமானிக்கு இருக்கும். எடுவட்ட முண்டை என் கால கிறகம். ஆனா மரியாதை அப்படி மரியாதை கொடுப்பா. அடியே நாடகத்துக்கு கிளம்பிட்டேன், சோர் போரிங் சொன்னேன். எப்படி மரியாதை கொடுத்தா தெரியுமா? ஏன்டா கேவலப்பட்ட பிச்சைக்காரன் நாயி, நீங்களாம் சோத்த திங்கிறியா பிய திங்கிறியா? உனக்கு ஒரு கல்யாணம், உனக்கு ஒரு குழந்தை குட்டி, போடா மூக்கு பேத்துவோங்க அதோட விட்டுச்சு. அப்படின்னு ஏன்டா வேன்ல வரையில பொம்பளை போட்டு அமுக்குனவளே வெக்கமில்லாம திர்ற நீங்களா எல்லாம் தான் கேக்குறா. நீ செஞ்சதெல்லாம் என்கிட்ட சொல்லாதடா. ஆமா காரி துப்பிட்டா. ஒரு பொட்டச்சி சாகற மாதிரி கேட்டால. சரி மக்கள் நீ உயிரோட இருக்கலாமாடா? என்ன ஒண்ணு எதையாவது திண்டு சாகலாம்னு வேகமா போய் 3 புரோட்டா திண்டேன், சாவு வரல. புரோட்டா தின்னா சாவா வரும், வெளிக்கு தான் வந்துச்சு. இதுவும் சரி விட்டுறல. எதையா குடிச்சது போமடான்னு ஒரு பெட்டி கடையில போய் 2 சர்பத் வாங்கி குடிச்சு அப்புறம் சாவல்ல. சர்பத் குடிச்சா எப்படியா சாவற? மூத்திரமே வந்துச்சு. இதோட ஃபினிஷிங். இது மட்டும் இல்ல, எதுல தொங்கி செத்து போமடான்னு முடிவு எடுத்து கயிறு எடுத்துட்டு வேகமா கிளம்பிட்டேன். எதுக்கு? கத்தர்நாத்துக்கு தண்ணி இறக்க. கயிறு எடுத்து சாக போறேன்டா. அருமையான யோசனை. அங்க போனா அங்க எனக்கு முன்னாடி ஒருத்தன் தொங்கி சாக காத்து கிடைக்கும். யார் அந்த புண்ணியவான்? அவன் தான் என் நண்பன். அப்பதான் அவன்கிட்ட நான் சொன்னேன், நீயும் ஜாத்தா வந்திருக்க நானும் ஜாத்தா வந்திருக்கேன். அதான் சொல்லிட்டீங்களடா. எதுக்குடா கயிறை வேஸ்ட் பண்ணணும்? ஒரு கயத்துல தொங்கி 2 பேர் சாவான். செத்தாலும் ஒரு கயத்தில் 2 வாலிபர்கள் மரணம்னு ஊர் உலகமெல்லாம் பெருவியா சொல்லுவாங்கடா. அவனும் சரிண்டியா நானும் சரிண்டே. அவனும் தொங்குனியா நானும் தொங்குனியா. அழுகாம சொல்லியா? அவனு புடிச்சக்கரையும் போது தெரியல, என்னை புடிச்சக்கரையும் போது தெரியல. அவன் செத்து போனியா, நான் உயிரோட வந்துட்டேயா. சும்மா அந்த நக்கல் மஜ்னு மாதிரி பேசிட்டு கூடாது. ஏன் கயிறு எடுத்துட்டு போனீங்கல்ல, போனா 2 பேரும் தொங்குனீங்கல்ல. ஆமா. அப்ப அவன் மட்டும் ஜாவானா இவர் மட்டும் பொளப்பாரா? என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மையிலேயே சித்தப்பான்னு வாக்குறேன். உண்மையிலேயே அவன் செத்தியா, நான் பொழைச்சிட்டேன். எப்படியா? அவன் கயத்துல தொங்குனியா, நான் அவன் காலை பிடிச்சி தொங்குனேன். இது சரி விட்டுறமா? நம்ம ஊர்ல ஐயப்ப பக்தர்கள் அருமையா மாலை போட்டு விரதம் இருந்து கோயிலுக்கு போவாங்க. இப்ப பாடக்கூடிய பாடல் ஐயப்ப பக்தர்களுக்கு சமர்ப்பணம் என்பதை தெரிந்துகொண்டு, சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ, சாமியே சரணம் ஐயப்பா, ஐயப்ப சாமியே சரணம் ஐயப்பா. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது
சந்தன மணக்குது எங்கே மணக்குது சொந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது வீரமணி கண்டன் சன்னது இல்லை மணக்குது திருநீர் மணக்குது பன்னீர் மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது ஐயன்மார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது பள்ளிக்கட்டே சுமந்து கேட்டா பக்தி மணக்குது அந்த பனிமலையில் ஏறும்போது சக்தி பிறக்குது பள்ளிக்கட்ட தூக்கி கிட்டா பக்தி பெருக்குது அந்த பனிமலையில் ஏறிடவே சக்தி பிறக்குது பகவானை பார்த்து விட்டால் பாவம் குறையுது பகவானை பார்த்து விட்டால் பாவம் குறையுது அது கேட்டா மடி தொட்டா வாழும் சிறக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது வேட்டை துள்ளி ஆடும்போது மனம் துள்ளுது ஐயன் பேரழகை காண உள்ள மாவல் கொள்ளுது துள்ளி ஆடும்போது மனமும் மகிழுது ஐயன் பேரழகை காணும் போது மனமும் கொள்ளுது காட்டுக்குள்ளே சர்வகோஷம் நாவே பிளக்குது வீட்டை வீட்டு பக்தர் கூட்டம் காட்டில் திரியுது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது சாமி தந்தக தோம் தோ ஐயப்ப தந்தக தோம் தோ சாமி தந்தக தோம் தோ ஐயப்ப தந்தக தோம் தோ உங்க அவன தொப்புக்குள்ளே பவனி வருகிறார் ஐயன் வேஞ்சையுமே தேடி வந்து வரும் தருகிறார் உங்க அவன தொப்புக்குள்ளே பவனி வருகிறாள் வேண்டி ஊத்து வேண்டு வரும் அவளும் தருகிறாள் நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார் நோம்பிருந்து வருவோரை தாங்கி நிற்கிறார் ஓங்கார நாதத்திலே எழுந்து வருகிறார் எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்ப சாமியே சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா சரணம் ஐயப்பா ஓம் சாமியே சரணமையப்பா ஊருக்கு எல்லையில் அமைந்திருக்கும் உய்யாரம் முன்னறிய நாச்சி ஊருக்கு வடபுறத்தில் அமைந்திருக்கும் உய்யாரம் முன்னறிய நாச்சி எளியவர்கள் அள்ளி கொடுக்கும் திருகொண்ட எங்கள் அறிய நாச்சி அம்மா அம்மா எங்கள் அறிய நாச்சி அருளோரவியலும் அறிய நாச்சி அம்மா அம்மா எங்கள் அறிய நாச்சி அருளோரவியலும் அறிய நாச்சி ஊருக்கு வடபுறத்தில் அமைந்திருக்கும் உய்யாரம் அறிய நாச்சி எண்ணியவர்கள் அள்ளி கொடுக்கும் திருகொண்ட எங்கள் அறிய நாச்சி ஆத்தமாரி வந்திடுவார் ஆவத்திலே காத்திடுவார் ஆத்தமாரி வந்திடுவார் ஆவத்திலே காத்திடுவார் ஓட்டமாக ஓடி வந்து உள்வினைகள் போக்கிடுவார் அம்மா அம்மா எங்கள் அறிய நாச்சி அருளால் அறிய நாச்சி அம்மா அம்மா எங்கள் அறிய நாச்சி அருளால் அறிய நாச்சி ஊருக்கு வடபுறத்தில் அமைந்திருக்கும் உய்யாரும் அறிய நாச்சி வருட உரம் திருவிழாவா உனக்கு வாசல் தோறும் தோரணமா வருட
எங்க போனாலும் என்ன தூக்கியா வச்சிராப்பா. பா பக்கமேல நாளைக்கு உனக்கு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஏன் இப்படி அவசரம் வேட்ல ஓடிக்கிட்டு இருக்கு? ஏங்க நான் வந்தேனா அந்த இடத்துல சுள்ளுன்னு சுருக்கு நச்சு நறுக்குன்னு அதெல்லாம் உண்மைதான். அப்படிதான் நச்சு இருக்கணும். இருக்கணும். ஆமா. நீங்க யார் வரும்போது எப்படிதான் இருக்கலாம். சரி. நான் வரும்போது இப்படிதான் இருக்கணும். அப்புறம் ரெடி பட பட கிளம்பிடுவோம். பட படன்னு இருக்கணும். பட்டாசு வெடிச்சாப்ல இருக்கணும். நல்லா அப்பதான் எனக்கு கிளம்பு. நானும் பண்ணுவேன். ஓ அப்ப அது மாதிரி ஆக்கிடலாம். என்னது? ஸ்பீடா? நல்லா இருக்கீல்ல? நீ எல்லாம் அப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லையா? ஏன்டா உனக்கு நான் குடும்ப கட்டுப்பாடு அப்படி இருக்கு நல்லா இல்லைங்கிற ஆளை பரவாயில்ல. சேலை வந்துட்டு போட்டோம். இடுக்காரண்ணா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சரி எல்லாருக்கும் நமக்கு சரியாச்சு. கிளம்பிடுமா? அந்த வேலைக்கு போலாமா? ரெடிமா? போமா. நீங்க வரீங்களா? நீயே கூப்பிட வராம இருக்க முடியாது அப்புறம். அப்படிதானே வரணும். எப்படிதான் இருப்பீங்க அவ்வளவு? எங்க கூப்பிட்டாலும் நாங்க வர ரெடி. சரி அதெல்லாம் வந்துட்டு போகுது. அந்த வேலைக்கு போலாம். அதுக்கு தான். போமா? ரெடி. தன்னானே தமர பும்மம்மா தள்ளாடும் தள்ளிதில்ல தமர புத்திரிச்சு மம்மா தாவணி வாங்கி வாங்க ஊரெல்லாம் திக்கிட்டு தந்திட்டு வெல்ல தன்னானே தமர பும்மம்மா தள்ளாடும் தள்ளிதில்ல. ரெடி ரெடி போடா. கொட்டரே பணிக்கல நானும் முன்னத்தை கொட்டையாம ரட்டமா கொட்டரே பணிக்கல முட்டுற நிலப்புல குளிரும் காயட்டுமா கையில நிக்கிற போது நீ ஆளே குளிக்கிற போது நீ ஆளே கடிக்கிற மீனே. ஆயிடுச்சேல நிலவு எடுத்து தலவ படுக்கட்டானே தமர பும்மம்மா தள்ளாடும் தள்ளிக்கல. நானே தாமர புனிய தள்ளாடு. போடலே. பச்சை பார்வை தீராதடி மச்சானுக்கு மாறாதடி. போடு. ஆடி திருவாரூர் தேரே பக்கவாடி திருவிழா உனக்கே சொல்லித்தாடி. போடு. கண்ணே உனக்கு மின்மினி முடிச்சு வெளைப்பானே தட்டுமா பிடிக்கிற வலிக்கும் பிடிக்கிற சாந்து கதையோ சொல்லட்டுமா அதுல குளிக்கிற போது நீ ஆளை கடிக்கிற மீனே. அதுல குளிக்கிற போது நீ ஆள கடிக்கிற எஞ்சல் நிலவு எடுத்து ஏதும் நானே தாமர புனியில் வெள்ளாடும் வீதியிலே. போடு. பச்சை மிளகா காரமில்ல உன் மாமனாருக்கு நெஞ்சில் ஈரமில்ல. ஏய், போடு. ஏதும் நானே தாமர புனியில் வெள்ளாடும் வீதியிலே. ஏய். ஓடி. எப்படி அப்படியே ஒரு உங்களுக்கு கிளம்புதா கிளம்பலையா?
என்னங்க நாங்க வந்து இந்த பெண்கள்னாவே எனக்கு பொண்ணுமணிக்கு அப்படியா நாங்க 2 பேருமே இந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுல இருந்தே தெரியும், வண்டியில வரும்போதே கவனிச்சு பார்த்தேன். பொம்பளை பிள்ளைனா உங்களுக்கு ரொம்ப அலர்ஜி இது. ஆமா அத்தாடி பெண்ணுன்னு பேரை கேட்டாவே 4 நாளைக்கு சரி சாப்பிடுவோம். சரி சொன்னாங்க. சரி இதுல இவர்தானே உங்க தலைவர். ஆமா என்ன மொத்தமா போட முடியாது. எங்க குடும்ப கட்டுப்பாடு சங்க தலைவரே அதனால மொத்தமா போட முடியாது. என்ன பண்ணலாம்னா அவருக்கு மட்டும் தனியா ஒரு போடு போட்டு போயிடுறேன்னு இருக்கேன். கொஞ்சம் இடம் இருந்து அங்கிட்டு தள்ளி விடு அவனுக்கு. எப்படி தெரியுமா? கண்ணே உனக்கு மின்மணி முடி டேய் டேய் ஏய் என்னடாச்சு? ஏன் இது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏய் பிடிக்கலையான்னு கேட்டேங்க. உங்களுக்கு பேக்கு நல்லா இருக்கு ஃப்ரண்ட் நல்லா இருக்கு எல்லாமே உங்களுக்கு இன்னையில இருந்து 2 in 1 அதனால ஏன் தெரியுமா நான் பின்னாடி திரும்ப ஆடுனே? ஏன் அப்படி? அத நீங்க கேட்டிருக்கணும்ல. ஏன் மேல மட்டும் குத்த சொல்ல கூடாது. அதாவது அவங்க என்னைய பார்த்து எதுவுமே பண்ண மாட்டறாங்க. பேக் நல்லா இருக்கவங்க நாங்க பேசாம இருந்தோம். இல்லைன்னா மானத்தையே கெடுத்துறோம். அது வேற விஷயம். அப்படிப்பட்ட ஆளுல நீங்க நல்லா இருந்தா உங்க என்ன மாதிரி கம்பெனியோட வந்தோம்னு வச்சுக்க என்ன வேணா பண்ணுவீங்க உங்களுக்கு. அப்படியா? அதத்தானே 16 வருஷமா இப்ப என்ன சொல்றீங்க? முன்னாடி காமிக்கணுமா? அப்படி சொல்லுமா? அப்ப ஸ்ட்ரைட்டா எல்லாம் கேளுங்க. எனக்கு ஸ்ட்ரைட் பேட் வரது பிடிக்கும். இந்த குறையில அடியில புடியில எல்லாம் பேச கூடாது. எனக்கு அப்ப பிடிக்காது. எதா இருந்தாலும் நேரதே எதா இருந்தாலும் நேராவே பண்ணணும். இக்னேவு இல்தகசையா இந்தியில தெரியாதுங்க. இல்ல அந்த பாசம் தெரியாத அந்த பிள்ளைக்கு. உங்களுக்கு வேணுமா முன்னாடி? போடியா உங்களதாப்பா கேட்டேன். வேணுமா? அம்மா அப்ப அடிங்க. கை தட்டி சொன்னேப்பா. ஒரு தம்பி யாரா தம்பி இந்த இளைஞர் இருக்காங்க பாரு அவங்க யாரா கை தட்டுறாங்க. ஆளுகள்லாம் இருக்காங்கல்ல அதனால சங்கடம். அட கொஞ்சமாவது பண்ணுங்கடா. அப்பதான்டா எனக்கு கிளம்பு. நீங்க அங்கே உட்கார்ந்திருக்கால பண்ண சொன்னா இங்கே சொல்லிருந்தாவளோ அந்த 2 அண்ணன் அடிச்சிட்டாரு எனக்காக. அப்படியா? யாருக்காக ஆடுறேனோ இல்லையோ அந்த 2 அண்ணனுக்காக நான் போடுறேன். போடுவா முன்னாடி. எப்படி படத்தணும்? போடுவோமா? நான் போறேன் முன்னால நீ வாயா பின்னால. நான் போறேன் நாளே நீ வாடி நாளே. டேய் டேய் இடையில நீ எதனாச்சும் பண்ணீங்கன்னா அப்புறம் எனக்கு வராது சொல்லிவிட்டேன். அதாவது மேடம் வராத வரைக்கும் தான் நல்லா இப்ப என்ன அந்த பாசி உனக்கு கிடைச்சலா இருக்கா? ஆமாங்க அது வேற கழுதை முன்னால ஆமா அதே மாதிரி இந்த முன்னால இருக்க அந்த ட்ரெஸ்ஸையும் கழட்டி விட்டீங்க. டேய் வீடியோ பார்க்கலாம் நினைச்சு போட்டியா? அப்படியா? நாங்க போய் அப்படியாலாங்க நாங்க எப்போதுமே அழக ரசிக்கிறோங்க. ரசிக்கலாம் தப்பு இல்லைங்க. அதுக்கு எப்பயா இருந்தாலும் திறந்து ஓட தெரியாள் நாங்க இல்ல. அப்படியே பண்ணாதீங்க. என்னது? என்கிட்ட மட்டும் அப்படி பண்ணுங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் எதுவும் வேற வித்தியாசமா இருக்கா? யாருக்கு? யாருக்கு? ஓஹோ நான் போறேன் முன்னால நீ வாயா. டேய் டேய் இவங்கடா போற.
நான் சொன்னது நான் பாடுற பாட்டை வச்சு அப்படியே பின்னாடி வாங்கன்னு சொன்னேன். ஏன் பின்னாடி அவங்கள வர சொன்னாங்க? அப்படியே நீங்க வந்துட்டாலும்